வணக்கம் மக்களே. அதாவது கள்ள ஊழியர்கள் கண்டென்ட தந்த வண்ணமாவே இருக்கிறாங்க. போட முடியாத அளவுக்கு பிஸி ஆகுற மாதிரி கண்டென்ட கொடுத்து வைக்கிறாங்க. அப்படி கண்டென்ட என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போட்டால இருக்கிறவன் பனைமர சைஸ்ல உருட்டான். பனைமர சைஸ்ல நாற்காலி, பனைமர சைஸ்ல பயங்கரமான உருட்டு விட்டான். அதே சேனல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவதூதர்கள் கட்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை விட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட காட்சிகளை செகண்டுக்கு செகண்ட் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொல்ல போனா நிறைய டைம்ல நான் கண்டிப்பா பார்த்திருக்கேன். போன்றவர்கள் நான் சிறக பார்த்தேன், பல்லவராஜ்யத்துல பரமபிதாவை பார்த்தேன், நரகத்துல லூசிபரை பார்த்தேன், நரகத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தேன், ஐயோ அம்மா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க பலர். அந்த வகையில இதை உருட்டிருக்கான். இவன் சேனல்லையே ஒருத்தன் குண்டா இருந்துகிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்படுத்தப்பட்ட பொய் மரக நாற்காலியோட ஆண்டவரை பார்த்தேன், தலை முடிய பாத்தீங்கன்னா இமயமலைக்கு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கதை விட்டான். இவர்களுக்கு சாட்சிங்கிற பேர்ல ஒரு பொய் சாட்சியை சொல்றாங்க. ஒரு நீதி கதையை சொல்லி அடுத்த செகண்ட் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத கேட்போம். அதாவது எப்படின்னா, ரத்னபுரி அப்படிங்கிற ஒரு நகரத்துல சோமு அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட மிகைப்படுத்தப்பட்டு சொல்றவனாக பயணிச்சான். அப்போ மண்புழுவை மலைப்பாம்பா ஆக்குறது, மலைப்பாம்ப அனகொண்டாவா ஆக்குறது தான் அவனுடைய வேலையாக பயணிச்சது. ஒரு நாள் அதிகாலையில 3 மணி இருக்கும். நான் யூரின் போலான்ட்டு வெளியே வந்தேன். வெளியே வரும்போது அப்படியே தங்க இதுல வந்து எப்படின்னா, அங்க 2 தலையில குதிரை வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மக்கள்லாம், அப்படியாப்பா 2 தலையா, பரவாயில்லையா, எத்தனை காலு? அதுக்கு ஓடுற குதிரைக்கு 7 காலு. 7 காலா, 6 காலு. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். பேசிக்கிட்டே இருக்கும்போது கேட்கறவன் கேனையனா இருந்தா, என்ன சொல்லுது, கேப்பையில நெய் வெடிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் என்ன பண்ணாரா, ஐயா அம்மா சரிப்பா 2 தலை இருக்குது, அது வந்து தங்க பிஸ்கட்டை சாப்பிடுமா அல்லது புல்லுக்கட்டை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சத்து அப்படியே மிளி பிதுங்கி இருந்தானா. அதே போல ஒன்றைக்கு மிகைப்படுத்தப்பட்ட பொய்களை தேவதூதர்களை தேவையில்லாம பார்த்தேன், அவங்கள தேவையில்லாம கட்டளையிட்டேன் அப்படிங்கிற ரீதியில மேற்கொண்டபடி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு வந்துருவோம். நான் ஃபீல் பண்ண யாரோ இருக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா இப்படி திரும்பி இருக்கிற மாதிரி பாத்தீங்க. சரி சரி சரி, மேல சொல்லுங்க, மேல உருட்டுங்க. காசா பணமா கழுத மக்கள் இருக்கு, கோமாளி மக்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க அளவற்ற அன்லிமிட்டடா உருட்டலாம். என்ன சொல்றாப்லன்னு கேளுங்க. அடுத்தது ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அக்கினி சிறகுகள், இந்த சிறகுகள்லாம் அந்த ஃபயர் அப்படி எரியுது. வசனம் இருந்துட்டா அதே போல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உருட்டுறதெல்லாம் ஆகாத ஒரு காரியம். எபிரேயர் 1:7 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, தம்முடைய தூதர்களை காற்றாகவும் அக்னி ஜுவாலையாகவும் அவர் உண்டாக்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆவிக்குரிய அர்த்தமே தேவனுடைய கட்டளையே மிக சரியாக மிக துல்லியமாக செயல்படுகிறவர்கள் அவர்கள் அப்படிங்கிற பொருள்படுகிறது. அதே வேளையில அக்னி சிறகுகள் 2 சிறகுகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செராபீன்களுக்கு 5 சிறகுகள் இருக்கின்றன. இப்படி எசேக்கியேல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6 என்ன சொல்றது 6 சிறகுகள் தூதர்களுக்கு இருப்பதாக சொல்றாங்க. வெளிப்படுத்தின விசேஷங்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்கிற ரீதியில சிறகுகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் சிறகுகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை உருட்டி இருக்காங்க. இந்த வசனங்கள் இருக்கிறபடியால் இவர்கள் உருட்டுறாங்க, நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கதை அளப்பது மிகப்படுத்தப்பட்ட பொய்கள் அப்படின்னு சொல்லலாம். தூதர்களே நம்ம தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னாலே திரு தூதர்கள் என்று பொருள். அப்போ நம்மள தூதராக பார்க்கிறார். தேவனுடைய தூதர்கள், நாம தேவனுடைய தூதர்கள் தான். மேற்கொண்டபடி தூதர்களா? அதே வேளையில இன்னொன்னு சொல்றாப்புலன்னு கேளுங்க. அப்படியே வருவாங்க, நம்ம அதை கட்டளை இடுவோம். ஏஞ்சல்ஸ்க்கு நாங்க கட்டளை இடுவோம், இயேசுவி நாமத்துல அந்த ஆவியை இழுத்து கொண்டு போ அப்படின்னு. அது சொன்ன செகண்ட்ல அந்த ஆவி கத்த ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த அனைட்டிங் நடக்கும் பொழுது தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுப்போம், அவன் பொல்லாத பிசாசுகள் எல்லாம் இது பண்ணி கொண்டுகிட்டு போவான் அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்ட காரிய மக்களே? அதாவது பொய்ய பொருந்துற மாதிரி சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தூதர்களை அழைப்பித்து போ பொல்லாத பிசாசே அப்படின்னு சொன்னாரா? அதாவது ஒருத்தன் வந்து கல்லறையில மிகப்பெரிய பிசாசு பிடித்த ஒரு மனிதன் கல்லறையில கட்டப்பட்டிருக்கான், சரிங்களா? அவனே கடிச்சுக்கிட்டு இருந்துகிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கிறான். அப்போ தேவதூதர்களை அழைத்து விரட்டு போ, அவனை அழைத்து கொண்டு போ, அத்தனை பிசாசுகளையும் அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொன்னாரா? தூதர்களுக்கு இவங்க யாரு கட்டளை கொடுப்பது? தேவனுடைய ஊழியர். அதாவது எப்படின்னா, மீகாவேல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசோடு ஒரு செய்தியை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் உன்னை கடிந்து கொள்வார் அப்படின்னு யூதா 1:9 சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே வேளையில நீங்க யோவேல்ல வாசித்தாலும் சரி, தானியேல்ல வாசித்தாலும் சரி, அதாவது உங்களுடைய ஜெபத்தை அநேக நேரம் தடை பண்ணினான்
அப்படின்னு சொல்லி பிசாசானவன் தடை பண்ணினான், நான் அவனோடு போராடினேன் அப்படின்னு. சரியா? அப்போ தேவதூதர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டவர்களே தவிர நாம கட்டளை பிறப்பிக்கிற நபர்களாக இல்லை. புரியுதுங்களா? நம்ம இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொன்னா பிசாசுகள் ஓடிரும். புரியுதுங்களா? பல்லவ ராஜ்யமே நம்ம கிட்ட இருக்கு. தேவதூதர்கள் எதுக்கு? பணிவிடைக்காரர்கள், பணிவிடை தூதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நம்ம செயல்படுத்த முடியாத காரியங்கள், முறைப்படுத்த முடியாத காரியங்கள்ல, இடுக்கண்ல, பலவிதமான சோர்ஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த நேரம் தேவதூதனுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அதுவும் ஆவிக்குரிய கண்கள்ல நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அவங்க இந்த மாதிரியான, அதாவது 2 சிறை கூட இருக்கிறாங்க. இந்த இது ஒரு போட்டோல பாருங்க, இப்படி இருப்பதை போல ஏஞ்சல்கள் பெண் ரூபத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ரீதியில ஒரு படக்காட்சியை அமைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக இல்லை. ஆணும் பெண்ணும் மற்றவர்கள். ஆண்டவர் அப்படிதான், ஆணும் பெண்ணும் மற்றவர். அவருக்கு பாலினமே கிடையாது. நமக்கு தான், மனுஷனுக்கு தான் பாலினம் என்கிற காரியங்கள் வருகிறது. அப்போ அண்டார்டிக் உருட்டுவதை வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க. இது முதல்ல எப்படி தெரியுமா? அந்த கள்ள ஊழியர்கள் எப்படின்னா, ஏஞ்சல் டிவி, இந்த போட்டோல இருக்க மாதிரி இருந்த ஏஞ்சல் டிவிக்காரன் தான் என்னன்னு சொல்லுது, பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பருப்பு பாயாசம் கிண்டுனாங்க, அவரோட பரமபிதாவோட டிஸ்கஷிங் பண்ணோம், சிடியை கொண்டு அங்க வச்சேன், ஏஞ்சல் டிவியை கொண்டு அங்க வச்சு நீ இன்னும் ஹெச்டி தரத்துல போடு அப்படின்னு சொல்லி கதை விட்டு தேவதூதருடைய சிறகை கொண்டு வந்தேன், அதான் ஏஞ்சல் டிவி அப்படின்னு சொல்லி கதை விடுவதும், அதுக்கு அடுத்த நரகத்துல நரகாசுரனையும் நரகாசுரன் பாருங்க, லூசிபரையும் அவன் தம்பி என்ன சொல்லுது அந்தி கிறிஸ்துவையும் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அண்டார்டிக் உருட்டுவானுங்க. கேட்க கூடாது. இவர்கள் தங்களை என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரர்கள் என்று அறிந்து கொள்ளும் பிறர் ஆச்சரியப்படும்படியாக நடக்க வேண்டும் என்பதற்காக மிகைப்படுத்தப்பட்ட பொய்களாக இருக்கிறார்கள். தேவதூதர்களை நீங்கள் அறிவீர்களானால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் கெச்சமனே தோட்டத்துல இருக்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறார். ஜெபிச்சு ரத்த கண்ணீர் வடிக்கும் பொழுது வியாக்குலமாய், இருதயத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா வியாக்குலமாய் ஆனார். இந்த கோர சம்பவம் எல்லாம் காட்சிப்படுத்தப்படும் பொழுது அவருக்கு பயங்கரமாகி ஒரு பதட்டம். இந்த சம்பவம் நடக்கும் போது நாளைக்கு நம்மளை சம்பவம் பண்ண போறாங்க, சின்ன பின்னமா ஆக்க போறாங்க, அப்படியான கோர சம்பவத்தை அவர் ஆவிக்குரிய கண்களை பார்க்கும் பொழுது ரொம்ப பயந்துட்டாருன்னா வியாகுலமானார், மனம் கசந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க, ஆசுவாசப்படுத்தினார்கள். பணிவிடைக்காரர்கள் என்ன பண்ணாங்க, சோ ஹோல்டான், நீங்க இதை பண்ணுங்க, வைக்கீங்க, இதுக்காகத்தான் நீங்க இது பண்ணிருக்கீங்க, வச்சிருங்க, கண்டிப்பா இந்த உலக மக்களுக்காக நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தினார்கள் அப்படின்னு. தேவதூதர்கள அப்படித்தான் நமக்கு பணிவிடை, சில நேரங்கள்ல சோதனைகள் வரும் பொழுது, சில பின்மாற்றங்களுக்கு நேராக போகும் பொழுது பணிவிடை தூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே கனெக்ட் பண்ணி அவன் இடலாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃபுல் ப்ரொடெக்ஷனை கொடுத்து ஆண்டவருக்குள்ள இருந்து விலகி போகாத அளவுக்கு பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவ கட்டளைக்கு உட்பட்டவர்கள், மனுஷ கட்டளைக்கு உட்பட்டவர்களே கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு அவருக்குள்ள சேர்க்கறதுக்காக பணிவிடை செய்யும்படி தூதர்கள் இது பண்ணிருக்காங்க. இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகைப்படுத்த அனைட்டிங் வரும் பொழுது தேவதூதர்கள் வருவாங்களாம். எவ்வளவு பெரிய உருட்டு பாத்தீங்களா மக்களே? இந்த மாதிரியான கள்ள ஊழியர்களுக்கும், கள்ள குருட்டு ஊழியக்காரர்களுக்கும் எச்சரிக்கையாக பயணியுங்கள். வேறொரு